வெல்கம் டு ராஜபாளையம் ரெசிபீஸ். இன்றைக்கி வந்து என்ன ஸ்பெஷல்னால், இது வந்து ராஜபாளையம் ஸ்டைலில் வந்து வெங்காயம், தேங்காய், பச்சை மிளகாய், இது காளான், இது மட்டும்தான் நல்லெண்ணெய் விட்டு கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு ஃப்ரை பண்ணால் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதுதான் நம்ம இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வதக்கு சட்னிங்க. இந்த சட்னி வந்து அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். இதுதான் இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு பண்ண போகிறோம். எல்லாமே செஞ்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி பெருசாக தான் கட் பண்ணணும் வெங்காயம், பச்சை மிளகாயெல்லாம். அப்போ தான் அந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். இது நல்லா அப்படியே எண்ணெயிலேயே வதங்கினதுக்கப்புறம் மஸ்கம் போட்டிங்கன்னா அவ்வளோதாங்க. இதுக்கு வந்து எந்த ஒரு மசாலாவோ எதுவுமே இல்லை. ஒரு பாக்கெட் காளானுக்கு நான் வந்து 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். அப்போ தான் இதோட கரெக்டாக இருக்கும். இதை நல்லா வதக்கிட்டு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோங்க. தயிர் சாதம், லெமன் சாதம், அந்த காளான் போட்ட ஒரு ஃப்ரை பண்ணியிருக்கேன், அது வதக்கு சட்னி, சிப்ஸு, இது எல்லாமே தான் இன்றைக்கி. தயிர் வந்து சாப்பிடும்போது பிசைஞ்சிக்கலாம். என்னென்னு இப்போ புளிச்சிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு பால் ஊற்றி பிசைஞ்சி வச்சுட்டேன். இனிமேல் வந்து சாப்பிடும்போது தயிர் ஊற்றி சாப்பிட்டுக்க வேண்டிதான். இதுதான் இன்றைக்கி உள்ள சண்டே ஸ்பெஷல். நீங்கள் இதை மாதிரி என்ன பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.